இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th வரலாறில் 10th லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் மொத்தமாக 156 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 156 வினாக்களை நீங்கள் பார்த்தாலே இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடியே 10th வரலாறில் 9th லெசன் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இதில் 123 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் அந்த லெசன் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். GS 6th to 12th வரைக்குமான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எல்லா லெசனுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இனிமேல் டெய்லி வந்து ஒவ்வொரு லெசனாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெய்லி வந்து யூடியூப் சேனலை வந்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் சேனல்லேயே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணியே நீங்கள் டெய்லி ஒவ்வொரு லெசன் வந்து படிச்சுக்கலாம். மறக்காமல் இந்த பாடத்துக்கு 200 லைக் ஆச்சு கொண்டு வந்துருங்க. அடுத்த பாடம் வந்து எங்களுக்கு ரெடி பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ கொஷின்குள்ளே போகலாம். எப்பொழுது ஐரோப்பியர்கள் இந்திய துணை கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர்? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் ஐரோப்பியர்கள் வந்து இந்திய துணை கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர். 1916 டிசம்பரில் எங்கு நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாத அறிக்கை வெளியிடப்பட்டது? எந்த வருடம்னா 1916 டிசம்பரில் எங்கு நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாத அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா விக்டோரியா பொது அரங்கில் தான் பிராமணர் அல்லாத அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1916 டிசம்பரில். பெரியாரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது? சென்னையில் உள்ள பெரியார் திடலில். பெரியாரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டதுன்னா சென்னையில் உள்ள பெரியார் திடலில். முதலாக மே தின விழாவை மா சிங்காரவேலர் எந்த ஆண்டு ஏற்பாடு செய்தார்? 1923 மே தின விழாவை மா சிங்காரவேலர் எந்த ஆண்டு ஏற்பாடு செய்தார்னா 1923. தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கியன? ஆங்கில கல்வியின் அறிமுகமும் மேலை நாட்டு பண்பாடும் அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும் இந்திய தேசிய இயக்கத்தின் வளர்ச்சியும் விடுதலை போராட்டமும் வெளிநாட்டு வணிகர்களின் வருகையும் பொருளாதார மாற்றமும். எது சரினா தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கியது எதுனா அச்சு இயந்திரத்தின் அறிமுகமும் திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகளும். இதுதான் சரியானது. தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கி வெளியிட்ட 3 செய்தித்தாள்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் வந்து திராவிடன், ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா. இது 3 தான். பெரியார் ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்து எந்த ஆண்டு முதல் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கினார்? எந்த ஆண்டு முதல்னா 1929 முதல் சுயமரியாதை மாநாடுகளில் இருந்து. எந்த ஆண்டுன்றது முக்கியமானது. 1929 இருந்து. இந்திய பொதுவுடைமை கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் மா சிங்காரவேலர். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி. ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய மொழிகளில் முதல் மொழி எதுனா தமிழ் மொழி. மாகாண அரசுகளில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் யாருடைய சீர்திருத்தங்களின் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்றது? மாகாண அரசுகளின் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் யாருடைய சீர்திருத்தங்களின் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மொத்தமாக 156 வினாக்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் எத்தனை வினாக்களுக்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பெண்களுக்கு அதிகாரத்தை பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டு என ஆணித்தரமாக வலியுறுத்தியவர் தந்தை பெரியார். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக எந்த பத்திரிகையை மா சிங்காரவேலர் வெளியிட்டார்? தொழிலாளன் என்னும் பத்திரிகையை. 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் எங்கு வெளியிடப்பட்டது? கோவாவில். முதல் தேர்தல் எப்போது நடைபெற்றது? முதல் தேர்தல் வந்து 1920 நடைபெற்றது. திருமணம் செய்து கொடுப்பது என்னும் வார்த்தைகளை மறுத்து எந்த வார்த்தையை பயன்படுத்த பெரியார் வேண்டினார்?
வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த பெரியார் வேண்டினார். பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தவராக அறியப்படுபவர் மா. சிங்காரவேலர். 1709 முழுமையான அச்சகம் யாரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது? இதெல்லாம் முக்கியமானது. 1709 முழுமையான அச்சகம் யாரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது? யாரால் நிறுவப்பட்டதுன்னா சீகன் பால்குவால். 1920 தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை எந்த கட்சி எந்த பகுதியில் அமைத்தது? 1920 தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் அமைச்சரவையை எந்த கட்சி எந்த பகுதியில் அமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சி சென்னையில் அமைத்தது. எந்த ஆண்டுனா 1920 தேர்தலில் வெற்றி பெற்று. பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் பெண் ஏன் அடிமையானால். டேஸ் என்பது அடையாளத்தின் வலிமை குறியீடாகும். மொழி என்பது அடையாளத்தின் வலிமை குறியீடாகும். தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1812. திருக்குறள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னா 1812. 1920ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தில் முதலமைச்சரானவர் ஏ. சுப்பராயலு. பெண்களுக்கு எந்த உரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார். எந்த உரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தில் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் என பெரியார் நம்பினார்னா சொத்துரிமையை வழங்குவது. ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகளுடன் இணைந்து நிற்பது மொழி. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள். தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்கள் யார்னா உவே சாமிநாதன் மற்றும் சி.வை. தாமோதரனார். நீதி கட்சி எந்தெந்த ஆண்டுகளில் அரசமைத்தது? நீதி கட்சி எந்தெந்த ஆண்டுகளில் அரசமைத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1920 1923, அதுக்கப்புறமேட்டு 1923 1926. தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது? 1989 தான் தமிழ்நாடு அரசு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்தது. தமிழ் மொழி எப்பொழுது தனது மேன்மையை பெற்றது? 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும். பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரனார். பனை ஓலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர் யார்னா சி.வை. தாமோதரனார். நீதி கட்சியின் ஆட்சி எந்த ஆண்டு வரை தொடர்ந்து நீடித்தது? எந்த ஆண்டு வரைனா 1937 வரைக்கும். 1989ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் எதனை உறுதிப்படுத்தியது? எந்த ஆண்டுனா 1989ஆம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் எதனை உறுதிப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்னோர்களின் சொத்துக்களை உரிமையாக பெறுவதில் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்பதை இதுதான் உறுதிப்படுத்தியது. டேஸ் மற்றும் டேஸ் ஆகியன தமிழுக்கு வலு சேர்த்தன. பெரியாரின் மொழி சீர்திருத்தம் மற்றும் தமிழ் இசை இயக்கம் இது ரெண்டுமே தான் தமிழுக்கு வலு சேர்த்தது. கீழ்கண்டவற்றுள் சி.வை. தாமோதரனார் பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை தொல்காப்பியம் தான் தாமோதரனார் பதிப்பித்த நூல். 1937 தேர்தலில் முதலாக பங்கு பெற்ற எந்த கட்சி நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்தது? இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நீதி கட்சியை படுதோல்வி அடைய செய்தது. இரட்டைமலை சீனிவாசன் காலம் கொடுத்துருக்காங்க 1859 1945. எந்த பகுதியில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டைமலை சீனிவாசன் காஞ்சிபுரம். 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் ஆபிரகாம் பண்டிதர். இதெல்லாம் முக்கியமானது. உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர்
மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் செயல்பாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சியின் செயல்பாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தியது. லா வந்து சரிதான். சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை அகற்றியது. ஆவும் சரிதான். ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் பொதுப்பள்ளிகளில் சேர்த்து கொள்ள ஆணை பிறப்பித்தது. இதில் மூணுமே சரியானதுதான். மேற்கண்ட அனைத்துமே சரிதான். இரட்டைமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். இல்லை மூணுமே சரியானதா. மேற்கண்ட அனைத்தும் சரி. இரட்டைமலை சீனிவாசனின் தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா இந்த பட்டங்கள் கொடுத்து அதுக்கான ஆண்டுகள் வந்து பொறுத்துகையில் கேட்பாங்க. ராவ் சாஹிப் இது வந்து 1926. இந்த வருடங்கள் எல்லாமே முக்கியம். பட்டங்கள் இந்த சைடு கொடுத்து இங்கே ஆண்டுகள் கொடுத்து பொறுத்த சொல்லுவாங்க. ராவ் பகதூர் இது வந்து 1930 கொடுத்துருக்காங்க. அடுத்தது திவான் பகதூர் வந்து 1936 கொடுத்துருக்காங்க. தமிழிசை இயக்கத்தின் கருவூலமாக உள்ளது சங்கீத வித்யா மகாஜன சங்கம். உவே சாமிநாதரார் 1887 ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து 1887 அவர் எந்த நூல் பதிப்பித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீவக சிந்தாமணியை. இது வந்து 1887. இந்த கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து இ. இதில் எக்ஸாவும் பார்த்துக்கோங்க. 10 பாட்டு புறநானூறு சிலப்பதிகாரம் இதையும் பதிப்பித்தவர் யாருன்னா உவேசா தான். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 10 பாட்டு வந்து 1889, புறநானூறு 1894, சிலப்பதிகாரம் வந்து 1892. இந்த வருடங்கள் எல்லாமே முக்கியம். இது மாதிரி வருடங்கள் கொடுத்து நூல் கொடுத்து பொறுத்த சொல்லுவாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கென எந்த ஆண்டு தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன? 1923 ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எந்த ஆண்டு வந்து தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டதுன்னா 1923. முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றான இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை நூல் எது? முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றான இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜீவிய சரித சுருக்கம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுயசரிதை எதுனா ஜீவிய சரித சுருக்கம். தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க எப்பொழுது முதல் தமிழிசை மாநாடு நடத்தப்பட்டது? 1943. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாடு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். அவை மொத்தத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மொத்தத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சங்க இலக்கியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி நீதி கட்சி. முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் வந்து பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி எதுனா நீதி கட்சி தான். ஜீவிய சரித சுருக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1939. ஜீவிய சரித சுருக்கம் வந்து எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னா 1939. இது யாருடைய சுயசரிதை அப்படின்னு கேட்பாங்க. இரட்டைமலை சீனிவாசனின் சுயசரிதை. தமிழுக்கு மேலாக ஹிந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலை வாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் என அறிவித்தவர் தந்தை பெரியார். 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர். 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் யாருன்னா FW இல்லிஸ். முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை எந்த ஆண்டு நீதி கட்சி அங்கீகரித்தது? 1921. 1893 இரட்டைமலை சீனிவாசனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஆதி திராவிட மகாஜன சபை. இரட்டைமலை சீனிவாசனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு எதுனா ஆதி திராவிட மகாஜன சபை. எந்த ஆண்டுனா 1893. இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என சுட்டிக்காட்டியவர் மறைமலை அடிகள். தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் FW இல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை. அவை இந்தோ ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னா
எல்லிஸ். முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு 1926 தான். முத்துலட்சுமி அம்மையார் வந்து இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு எப்பனா 1926. இரட்டைமலை சீனிவாசன் எந்தெந்த அமைப்புகளில் தலைவராக பணியாற்றினார்? ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு இது ஒன்று. அடுத்தது வந்து சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு. சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு. இந்த ரெண்டு அமைப்போட தலைவராக வந்து செயல்பட்டவர் யாருன்னா இரட்டைமலை சீனிவாசன். இதில் வந்து ஆன்சர் வந்து ஈ தான். ஆ மற்றும் ஆ இரண்டுமே சரி. 20ஆம் நூற்றாண்டில் பல பெண்ணிய இயக்கங்கள் நிறுவப்பட்டன. அவைகளுள் முக்கியமானதாக உருவான இந்திய பெண்கள் சங்கம் எந்த பகுதியில் உருவாக்கப்பட்டது? 20ஆம் நூற்றாண்டில் வந்து பல பெண்ணிய இயக்கங்கள் வந்து நிறுவப்பட்டது. அவைகளுள் முக்கியமானதாக உருவான இந்திய பெண்கள் சங்கம் வந்து எந்த பகுதியில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பகுதியில் வந்து உருவாக்கப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் சென்னை அடையார் பகுதியில். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிடப்பட்ட நூலில் மேற்கண்ட கோட்பாட்டை ராபர்ட் கால்டுவெல் எந்த ஆண்டு விரிவுபடுத்தினார்? திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் இந்த தலைப்பில் இருக்க நூல் வந்து மேற்கண்ட கோட்பாட்டை வந்து ராபர்ட் கால்டுவெல் வந்து எந்த ஆண்டு வந்து விரிவுபடுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1856. பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நீதி கட்சி டேஷ் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டது. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றுவதில் பணிகளை மேற்கொண்டது. எதுனா பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டினை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக எந்த கட்சினா நீதி கட்சி வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை வந்து இயற்றும் பணிகளை வந்து மேற்கொண்டது. B.R. அம்பேத்கரின் நெருக்கமானவரான இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற எந்தெந்த வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார்? இரட்டைமலை சீனிவாசன் வந்து வட்டமேசை மாநாடுகளில் எந்தெந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் மற்றும் இரண்டாம் மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார். எந்தெந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1930. முதல் மாநாடு வந்து 1930, இரண்டாம் மாநாடு 1931. இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 யார் யாரால் சென்னை அடையார் பகுதியில் தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட் அம்மையார், அடுத்து டோரோதி ஜினம் ராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ். திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவியவர் ராபர்ட் கால்டுவெல். பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்பு வாரி அரசாணைகளை நீதி கட்சி எப்பொழுது இயற்றியது? பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணியில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு 2 வகுப்பு வாரி அரசாணைகளை வந்து நீதி கட்சி வந்து எப்போது இயற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1921 செப்டம்பர் 16 மற்றும் 1922 ஆகஸ்ட் 15. சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களுக்கு குரல் கொடுத்த இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவர் இவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1932 செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களில் ஒருவர் இவர். இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக அகில இந்திய பெண்கள் மாநாட்டை எந்த ஆண்டு நிறுவியது? இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக அகில இந்திய பெண்கள் மாநாட்டை எந்த ஆண்டு நிறுவியது? 1927. தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் ராபர்ட் கால்டுவெல். பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு 1924. பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி அமைத்த ஆண்டு எப்பனா 1924. ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவராக அறியப்படுபவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா. காலம் வந்து கொடுத்துருக்காங்க 1883 1943 வரைக்கும். ஒடுக்கப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவராக அறியப்பட்டவர் யாருன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா. கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவையாக இளம் பெண்களாக இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் பெண்கள் எவ்வாறு அறியப்பட்டன? தேவதாசின,
கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவையாக இளம் பெண்களாக இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் பெண்கள் எவ்வாறு அறியப்பட்டனர்னா தேவதாசின. தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது. இந்த சிந்தனைகள் டேஸ் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கு தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிந்தனைகள் எந்த நாடக நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி வாழ்த்து பாடலில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாடக நூல்னா பி சுந்தரனாரால் எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நாடக நூலில். பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கிய ஆண்டு 1929. ஒரு ஆசிரியராக பணியை தொடங்கி பள்ளிகள் கல்லூரிகள் ஆகியவற்றிற்கான பல்வேறு பாட புத்தகங்களை எழுதியவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா. இந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற இயக்கத்தில் யார் முதலிடம் வகித்தார்? தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு இயக்கத்தில் யார் முதலில் வகித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் ராமலிங்க அடிகள். நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யார்னா ராமலிங்க அடிகள். நீதி கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது? 1926. நீதி கட்சி 1926 தான் இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது. எந்த அமைப்பை உருவாக்கியதில் மயிலை சின்னத்தம்பி ராஜா ஒருவர்? தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கியதில் ஒருவர் மயிலை சின்னத்தம்பி ராஜா. மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. தமிழிசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டவர் ஆபிரகாம் பண்டிதர். தமிழிசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்து நூல்களையும் வெளியிட்டவர் யார்னா ஆபிரகாம் பண்டிதர். சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத சாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபாடற்ற ஒரு சமூகத்தை ஆதரித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது மயிலை சின்னத்தம்பி ராஜா. சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என மசோதாவை அறிமுகப்படுத்திய ஆண்டு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார்னா 1930 தான் முத்துலட்சுமி அம்மையார் பெண்கள் இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பதற்காக மசோதா ஒன்றை அறிமுகப்படுத்தினார். தங்களின் எழுத்துக்கள் மூலம் தமிழ் இலக்கியத்தின் புத்துயிர்ப்புக்கு பங்களிப்பு செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அனைவருமே வருவாங்க. இல்லை மேற்கண்ட அனைவரும் சரி. திருவி கல்யாண சுந்தரம் இவரோட காலம்னு பார்த்தீங்கன்னா 1883 இருந்து 1953. எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பருதிமார் கலைஞருக்கு 1870 1903 வரைக்கும். மறைமலை அடிகளுக்கு 1876 1950. அடுத்து சுப்பிரமணிய பாரதி 1882 1921. சா வையாபுரி 1891 1956. கவிஞர் பாரதிதாசன் 1891 1964. எல்லாம் காலகட்டம் கொடுத்துருக்கேன். சுயமரியாதை இயக்கம் எவற்றை எல்லாம் அனைத்து மக்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்தது? பகுத்தறிவும் சுயமரியாதையும். சுயமரியாதை இயக்கம் எவற்றை எல்லாம் அனைத்து மனிதர்களுக்கும் பிறப்புரிமை என பிரகடனம் செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது எதெல்லாம்னா பகுத்தறிவும் சுயமரியாதையும். 1920 1926 காலகட்டங்களில் சென்னை சட்டசபையில் மயிலை சின்னத்தம்பி ராஜா எந்த பதவியில் செயல்பட்டார்? 1920 26 வரைக்கும் மயிலை சின்னத்தம்பி ராஜா சென்னை சட்டசபையில் எந்த பதவியில் இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சியின் துணைத் தலைவராக. தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டி விடுகிற குற்றத்தை செய்பவருக்கு வழங்கப்படும் தண்டனை
5 ஆண்டு சிறை தண்டனை. பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடியாக இருந்தவர் மா சிங்காரவேலர். இவரோட காலகட்டம் பாருங்க 1860 1946. பௌத்தத்திற்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி யாருன்னா மா சிங்காரவேலர். சுய ஆட்சியை காட்டிலும் முக்கியமானவை எவை என சுயமரியாதை இயக்கம் கூறுகிறது? பகுத்தறிவும் சுயமரியாதையும் முக்கியமானது அப்படின்றது சுயமரியாதை இயக்கம் வந்து சொல்றாங்க. மயிலை சின்னத்தம்பி ராஜா 1928 எந்த அமைப்பு உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார்? அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அமைப்பை உருவாக்கி அதோட தலைவராக மயிலை சின்னத்தம்பி ராஜா வந்து நீண்ட காலம் வந்து பணியாற்றினார். காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் மா சிங்காரவேலர். காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யாருன்னா மா சிங்காரவேலர். பெண்களின் தாழ்வான நிலைக்கு எது காரணம் என சுயமரியாதை இயக்கம் அறிவித்தது? எழுத்தறிவின்மை. இந்தியாவில் தொழிலாளர் இயக்கங்கள் வளர எந்த போர் உத்வேகம் அளித்தது? முதலாம் உலகப் போர். சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் பண்டிதர் அயோத்திதாசர் மற்றும் தந்தை பெரியார். இவங்களோட காலம்னு பார்த்தீங்கன்னா 1845 1914. இது வந்து அயோத்திதாசரோடது. தந்தை பெரியாருக்கு என்ன காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 1879 1973. சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைக்காக பகுத்தறிவு சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் யாருன்னா அயோத்திதாசர், தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கம் கீழ்கண்ட எந்தெந்த கோரிக்கைகளை கோரியது? பெண் விடுதலை கோரியது. அடுத்தது மூட நம்பிக்கைகளை நீக்குதல். அடுத்தது பகுத்தறிவை நிலைநிறுத்துதல். இல்லை மூணுமே சரியானதா? மேற்கண்ட அனைத்தும் சரி. சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கத்தை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்கள் இல்லை அனைவருமே சரிதான். பிபி வாடியா, அடுத்தது மா சிங்காரவேலர், அடுத்து திருவி கல்யாண சுந்தரனார். இல்லை அனைவருமே சரிதான். பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி. சுயமரியாதை இயக்கம் எந்த திருமணங்களை ஆதரித்தது? சீர்திருத்த திருமணம் அல்லது சுயமரியாதை திருமணத்தை ஆதரித்தது. இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமாக சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1918. சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பனா 1918. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் பரிதிமார் கலைஞர். சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் யாருக்காகவும் போராடியது? சுயமரியாதை இயக்கம் வந்து பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் யாருக்காகவும் போராடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாமிய நலனுக்காகவும். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 எங்கு நடைபெற்றது? இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா பம்பாயில். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர் பரிதிமார் கலைஞர். தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்ட தொடக்க கால தமிழ் அறிஞர்களில் ஒருவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். இஸ்லாமியர்களின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது. இஸ்லாமியர்களின் மேன்மை மிக்க கோட்பாடுகள் என்ன அப்படின்றத பாருங்க. சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். இதை வந்து சுயமரியாதை இயக்கம் வந்து பாராட்டியது. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா மா சிங்காரவேலர். தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும் எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழியாக அழைக்கக்கூடாதென முதலாக வாதிட்டவர் பரிதிமார் கலைஞர். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார். மா சிங்காரவேலர் எங்கு பிறந்தார்? சென்னையில். மா சிங்காரவேலர் எங்கு பிறந்தார்னா சென்னையில்.
மேற்கத்திய இலக்கிய மாதிரிகள் மீது அவர் கொண்டிருந்த தாக்கத்தின் விளைவாக 14 வரிசை வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரிதிமாற் கலைஞர். ஈவே ராமசாமி அவர்களின் பெற்றோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரோட்டை சேர்ந்த செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பா மற்றும் சின்ன தாயம்மாள். சென்னை மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற மா சிங்காரவேலர் இளமை காலத்தில் எதனை பரிந்துரை செய்தார்? பௌத்தத்தை. தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள். 1876 1950 இவரோட காலகட்டம். சிறுவயதில் வீட்டை விட்டு வெளியேறிய பெரியார் எங்கு தங்கினார்? வாரணாசியிலும் ஏனைய சமயம் சார்ந்த மையங்களிலும். மா சிங்காரவேலர் அறிந்திருந்த மொழிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன். இதில் எல்லாமே சரிதான், மேற்கண்ட அனைத்துமே சரிதான். தூய தமிழ் இயக்கத்தை, அதாவது தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகள். பெரியாருக்கு இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைகளை தகர்த்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள். காரல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர் மா சிங்காரவேலர். மறைமலை அடிகள் சங்க இலக்கிய நூல்களுள் எவற்றிற்கெல்லாம் விளக்க உரை எழுதியுள்ளார்? பட்டினப்பாலை முல்லைப்பாட்டு. பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவர் பதவியை வகித்த ஆண்டு 1918 1919. மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது எந்த பத்திரிகையில் பணிபுரிந்தார்? சித்தாந்த தீபிகா. இதெல்லாம் முக்கியமானது. மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது எந்த பத்திரிகையில் பணிபுரிந்தார்னா சித்தாந்த தீபிகா. பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களின் கோயில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை எப்பொழுது முன்மொழிந்தார்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது. பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை குறித்த தீர்மானம் ஒன்றை எப்பொழுது முன்மொழிந்தார்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது. சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர் மறைமலை அடிகள். வைக்கம் பகுதியில் நடந்த போராட்டத்தின் தொடக்க காலத்தில் யார் பெரும் பங்கு வகித்தார்? மதுரையைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் தான். மறைமலை அடிகள் வாழ்க்கையில் முக்கிய செல்வாக்கு செலுத்தியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவருடைய ஆசிரியர்களான பி சுந்தரனார் மற்றும் சோமசுந்தர நாயகர். இந்த வைக்கம் பகுதியில் போராட்டத்திற்கு பெரியார் தலைமை ஏற்றதால் சிறையில் அடைக்கப்பட்டார். எனவே இவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைக்கம் வீரர்னு. பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர் மறைமலை அடிகள். பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர் யார்னா மறைமலை அடிகள். சேரன்மாதேவி குருகுல பள்ளி காங்கிரஸ் கட்சியின் நிதி உதவியால் யாரால் நடத்தப்பட்டது? வாவே சுப்பிரமணியம்மாள். தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துவதையும் சமஸ்கிருதத்தின் செல்வாக்கு தமிழ் மொழியிலிருந்து அகற்றப்படுவதையும் ஊக்குவித்தவர் மறைமலை அடிகள். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு 1925. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எப்பனா 1925. தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது தனித்தமிழ் இயக்கம். தமிழ் பண்பாட்டின் மீது, குறிப்பாக தமிழ் மொழி இலக்கியம் ஆகியவை மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது எந்த இயக்கம்னா தனித்தமிழ் இயக்கம். பகுத்தறிவு கருத்துக்கள் மக்களுக்கிடையே பரப்புவதற்காக பெரியார் தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கருத்துக்கள் மக்களுக்கிடையே பரப்புவதற்காக பெரியார் தொடங்கிய செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. இந்த 5மே தான் ரொம்ப முக்கியமானது. குடியரசு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1925. ரிவோல்ட் 1928. புரட்சி 1933. பகுத்தறிவு 1934.
விடுதலை 1935. இதுவுமே பாருங்கள் குடியரசு அப்படின்னு கொடுத்து இது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. அதனால் இந்த ஆண்டுகளையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கப்படுவதில் முக்கிய பங்கு வகித்தவர் மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. இது எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்றத சொல்லியிருந்தோம், 1925. மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாசலம். பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார்? சித்திரபுத்திரன். மறைமலை அடிகள் தன்னுடைய ஞான சாகரம் என்னும் பத்திரிகையை எந்த பெயரில் பெயர் மாற்றம் செய்தார்? ஞான சாகரம் என்னும் பத்திரிகையை எந்த பெயரில் மறைமலை அடிகள் பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவுக்கடல் என்று. பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான யாருடன் பெரியார் நெருங்க உறவு கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிங்காரவேலருடன். மறைமலை அடிகள் சமரச சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் எந்த பெயரில் மாற்றம் பெயரிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பெயரில்னா பொதுநிலை கழகம்னு. யார் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை 1936 பெரியார் தமிழில் மொழிபெயர்த்தார்? இது யார் எழுதினதுன்னா B.R. அம்பேத்கர் எழுதிய நூலை தான் 1936 பெரியார் தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர். தமிழ் சொற்களுக்குள் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீலாம்பிகை அம்மையார். யாருடைய கோரிக்கையான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார்? யாருடைய கோரிக்கைனா B.R. அம்பேத்கரின் கோரிக்கையான ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியாரும் ஆதரித்தார். பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது திராவிடர் இயக்கம். இந்தியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தது யார்? அது எந்த அரசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அறிமுகம் செய்ததுன்னா ராஜாஜி. எந்த ஆண்டுனா 1937. எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அரசு. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது? எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா மதராஸ் பிராமணர் அல்லாதவர் சங்கம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆண்டு 1937 இருந்து 1939 வரைக்குமே. இந்தி எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆண்டு எப்போனா 1937 இருந்து 1939 வரைக்கும். 1912 மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் டாக்டர் சி நடேசனார். எந்த ஆண்டுனா 1912 இந்த கழகத்தை உருவாக்கினார்னா மதராஸ் ஐக்கிய கழகம். எந்த போராட்டத்திற்காக பெரியார் சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த போராட்டத்திற்காக பெரியார் சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த போராட்டம்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு. மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னாளில் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு மாற்றப்பட்டதுன்னா மதராஸ் திராவிடர் சங்கம்னு. நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து அதற்கு 1944 என்ன பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிடர் கழகம்னு. நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து 1944 என்ன பெயர் சூட்டப்பட்டதுன்னா திராவிடர் கழகம்னு. தங்கும் விடுதி வசதி இல்லாமல் பிராமணர் அல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் அதை சரி செய்தவர் டாக்டர் சி நடேசனார். பள்ளி குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பள்ளி குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜாஜியால். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1952 இருந்து 1954. டாக்டர் சி நடேசனார் எப்பொழுது எங்கு ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார்? டாக்டர் சி நடேசனார்
எப்பொழுது எங்கு வந்து ஒரு தங்கும் விடுதியை உருவாக்கினார், அதாவது நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவல்லிக்கேணியில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1916 ஜூலை மாதம். தொழிற்கல்வி பயிற்சி திட்டமானது மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையார்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதாக அமைந்தது. இதனால் பெரியார் இத்திட்டத்தை எவ்வாறு விமர்சனம் செய்து எதிர்த்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சித்து எதிர்த்தார். யார் எதிர்த்தார்னா பெரியார். டாக்டர் சி நடேசனார் ஏற்படுத்திய அந்த தங்கும் விடுதியின் பெயர் திராவிடர் இல்லம். டாக்டர் சி நடேசனார் ஏற்படுத்திய அந்த தங்கும் விடுதியின் பெயர் என்னன்னா திராவிடர் இல்லம்னு. குலக்கல்வி திட்டத்திற்கு எதிராக பெரியார் மேற்கொண்ட முயற்சிகள் எதற்கு இட்டு சென்றன? ராஜாஜியின் பதவி விலகலுக்கு. பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இல்லம் எந்த அமைப்பையும் கொண்டிருந்தது? ஒரு இலக்கிய அமைப்பையும். பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இல்லம் வந்து எந்த அமைப்பையும் கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இலக்கிய அமைப்பையும். ராஜாஜிக்கு பின் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் கு. காமராஜ். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கத்தை உருவாக்க ஒன்றிணைந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் நடேசனார், தியாகராயர், டி.எம். நாயர், அலமேலு மங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தான் சரியானது. தன்னுடைய எத்தனையாவது வயதில் தந்தை பெரியார் இயற்கை எய்தினார்? 94 வயது. எந்த ஆண்டுனா 1973. இதோட 10th வரலாறுல 10th லெசன் வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இதில் மட்டுமே 156 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 156 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்றத வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க.